ஒரு பறவை இற தேடி ஒரு மரக்கிளையில போய் உட்காந்துச்சு. அந்த மரக்கிளையில ஒரே ஒரு புழு மட்டும் நெளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த புழுவை கொத்தி சாப்பிடலான்னு அந்த பறவை போனப்போ அந்த புழு வந்து அந்த பறவை கிட்ட, பறவையை என்னை விட்டு, நான் சின்னோண்டு உடம்பு, ஏன்னா நீ சாப்பிட்டா உன் பசி அடங்காது, ஆனால் பக்கத்து மரத்தில் பார்த்தேன் நிறைய புழு அப்படியே கொத்து கொத்தா இருக்கு, வா அங்கே அழிச்சு போய் காமிக்கிறேன், நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த பறவை, என்ன முட்டாள் நினைச்சியா, இப்ப இறையா இருக்கிற ஒன்றை சாப்பிடாம அங்க இருக்கிறத போய் சாப்பிட்டு பசி ஏத்திக்க சொல்றியா? முதல்ல ஒன்றை நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் நீ சொன்ன இடத்துல போய் நான் மற்ற புழுவெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த புழு எவ்வளோ கெஞ்சி கேட்டும் விடாம அந்த புழுவை கொத்தி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே பறந்து அடுத்த மரத்துக்கு போகணும் போய் உட்காந்துச்சு. உட்கார்ந்தப்பதான் தெரிஞ்சிச்சு அங்க ஒரு வேடன் வலை விரிச்சிருந்தான். அந்த வலையில மாட்டிக்கிச்சு. மாட்டினோன்னு இப்போ வேடன் வந்து அந்த பறவையை பிடிக்க வந்தான். அந்த வேடங்கிட்ட இந்த பறவை வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. வேடனே நானே சின்னோண்டு உடம்பு, என்ன பிடிச்சி நீ சாப்பிட்டு எப்படி உன்னால இது பண்ண முடியும்? ஆனால் பக்கத்தில் அந்த குளத்துக்கிட்ட நிறைய பறவைங்கள்லாம் அப்படியே கூடு கட்டி பறந்துட்டு இருக்காங்க, வா அங்கே அடிச்சுட்டு போய் காமிக்கிறேன், அங்கே வந்து இந்த வலையை பிரித்தா நீ நிறைய பறவையெல்லாம் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த வேடன் சொன்னான்னா, என் பறவையை என்னென்ன முட்டாள் நினச்சியா? கையில் கிடைச்ச ஒன்றை விட்டுட்டு இல்லாத ஒன்றை தேடி அதுக்கப்புறம் போய் அலையணுமா? நீ சொன்ன இடத்துல போய் நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன், முதல்ல ஒன்றை பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த பறவையை பிடிச்சி கழுத்தை திருகி தன்னோட பைக்குள்ளே போட்டுக்கிட்டானோ. ஆமாங்க, இப்படி தான் வாழ்க்கை. நம்ம வந்து யாருக்கு என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கும் அறுவடை ஆகும், புரியுதா? அதனால இருக்கிற வரைக்கும் நல்லவைகளே செய்வோம். அப்போ தான் வாழ்க்கையில் நாம் விதைத்தது நமக்கு நல்லவைகளாகவே திருப்பி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.